எனக்கு என்னதான் ஆச்சு? அவர் அப்படி நடந்துகிட்ட போது நான் ஏன் அவரை எதிர்த்து கத்த முன் வரல? அவர் எனக்கு விலை வச்சிருக்காரு. என்னோட உடம்புக்கு, என்னோட மனசுக்கு, என்னோட கனவுகளுக்கு. எவ்வளோ தைரியம் அவருக்கு! அதுவும் என்னோட புருஷன் ஒரு கதவோட பின்னாடி இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும். அதிர்ந்து போயிருந்த ராஜாவுக்கும் சபையினருக்கும் முன்னாடி படை தளபதி கிருபாலன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான். மகாராஜா நீடோடி வாழ்க. இந்த சபதத்தை அடியேன் ஏத்துக்கிறேன். ரஜபுத்திரர்களோட இரத்த குணம் என்னன்னு இவளுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் ராஜசபையில நின்னு தைரியமா எதிர்த்து பேசின இவளுக்கு ஒரு பாடம் புகட்டவும் அடியேன் ஆசைப்படுறேன். அந்த புறத்து பெண்கள் கூட படுக்கை அறையில் என்னை கண்டு பயப்படுற விஷயத்த சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இவளை என் கூட அனுப்புறதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மகாராஜாவும் அதன்படி உத்தரவு கொடுத்தார். ராத்திரி தன்னோட அந்த புறத்துல நிர்வாணமா மந்தாகினி படுத்திருந்தா. என்னாச்சுரி? என்ன கனவு கண்டியா? ஏய், ஒன்றும் இல்லை. ராத்திரி கோபத்தோட எழுந்த மந்தாகினி அவள் கிருபாலனை பார்த்து கோபத்தோட விரல நீட்டி, நீயா ராஜ்யத்தை காக்குற போர்வீரன்? ஒரு நிமிஷம் கூட என் உடம்புல இருக்கிற ரோமத்தை கூட சந்தோஷப்படுத்த முடியாத நீயா ஒரு ஆண்மகன்? நான் பார்த்த இடுப்புக்கு பலம் இல்லாத எத்தனையோ ஆண்மகன்கள்ல நீ மிகவும் தகுதியற்றவன். இன்னும் என் முன்னாடி நின்னு அசிங்கப்படாம நீ வெளியே போ. ராஜசபையை நோக்கி ராட்சசி மாதிரி நடந்து வந்த மந்தாகினி ராஜாவும் ராஜசபையும் அதிர்ந்து போயிருந்தது. மந்திரி ராஜாவோட காதில் இவ்வாறு கூறினார். ராஜா, விஷயம் சின்னதில்ல. தோல்வியுற்று இருக்கிறது ராஜ்யத்தோட படை தளபதி. ஒற்றர்கள் வழியா இந்த விஷயம் எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சா நம்ம நாட்டுக்கு வரப்போறது பேராபத்தா இருக்கும். ராஜா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தலையில கை வச்சு உக்காந்துட்டாரு. மதுவண்ணா, திவ்யா, 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 திவ்யா,
ஆ திவ்யா, மாதவண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்ம பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு அவர் ஏதோ வழி சொல்லியிருந்தாரே உங்ககிட்ட. அது என்ன ஐடியா திவ்யா? அப்புறம் அவர் இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்க வரதா சொல்லியிருக்காரு. இங்கயா? ஆ நீ தானே நான் தனியாக இருக்கேன், போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. ஓ சண்டே அதுவுமா, இவனுங்க வேற நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க. ஹலோ. ஆ ஆ சரி சரி சரி. ஆ ஆத்திரத்தோட வந்த மந்தாகினி, இவனா படை தளபதி? இதுவா ரஜபுத்திரர்களோட ரத்தம்? அரை நாளிகை நேரத்துக்கு கூட இவனால என்ன சந்தோஷப்படுத்த முடியல. ராஜசபையோட மானத்தை காக்க ஆம்பளைங்க யாருமே இங்க இல்லையா? அப்படின்னா மகாராஜாவே வந்து அவரோட வீரத்தை காமிக்கட்டும். உங்களையும் என் அந்தப்புறத்துக்கு வரவேற்கிறேன். ராஜா ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அதானே. டேய் நல்லா இருக்கியா? ம் ம். டிக்கியில் லக்கேஜ் இருக்கு, எடுத்து உள்ள வை. ஆ சரிங்கண்ணே. நல்லா சாப்பிடுறது இல்லையாம்மா? ஆளை பார்த்தா ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்கிய. என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பட்னி போடுறியா அவள? நான் எல்லாம் டைமுக்கு செஞ்சு தானே இருக்கிறேன், அப்போ தானே சாப்பிட மாட்றா. சாப்பிடலன்னா அன்போட காதலோட வாயில ஊட்டணும். எந்த ஒரு பொண்ணு அழகா இருக்கிறதுக்கு காரணம் அவன் புருஷன் கவனிக்கிறத பொறுத்து தான். என்னம்மா சொல்ற? என் ரூம் எங்கடா? அங்க கொண்டு போய் வை போ. சரிண்ணே. வேலைக்கு போலியாடா இன்னைக்கு நீ? வரதுனால லீவ் போட்டானே. நீ ஒன்றும் லீவ் போடுத்தவல்ல, கிளம்பு. என்ன பார்த்துக்க தான் உன் பொண்டாட்டி இருக்கால. என்னம்மா சொல்ற? நான் வந்ததை பார்த்து உன் முகத்துல சந்தோஷத்தே காணோம். நல்லதா போச்சு, ஒரு நாள் சும்மா லீவ் எடுக்க வேண்டாம்ல. திவ்யா, நீ அவர் மனசு கோணாம கொஞ்சம் அன்பா நடந்துக்க. என்ன, அவர் நல்ல மனுஷன்தான். என்னதான் இருந்தாலும் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? ம்.